பாருங்க, இன்னைக்கு வந்து நம்ம செஞ்சிருக்க வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். இதை செய்யறதுக்கு ரொம்ப வேலையெல்லாம் இருக்காது. இதுக்கு வந்து நம்ம அரைக்கிற மசாலா எல்லாமே ஒண்ணா போட்டு அரைச்சு அப்படியே செய்யறதுனால ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இதுல தயிரும் சேர்க்க வேண்டாம், எலுமிச்சம்பழமும் சேர்க்க வேண்டாம். சேர்க்காம நீங்க நான் சொன்ன மாதிரி நீங்க செய்யுங்க. ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும். டேஸ்டான வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போறோம். வெஜிடபிள் பிரியாணி எப்பயுமே ஒரே மாதிரி நம்ம செய்வோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நம்ம கிட்ட பச்சை மிளகா வந்து காஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு கலர்ஃபுல்லாக நல்ல ஒரு ரெட் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரெட் கலரில் இருக்க பச்சை மிளகாயை வச்சு நான் வந்து இன்னைக்கு ஒரு வித்தியாசமாக ஒரு பிரியாணி செய்ய போகிறேன். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட அந்த பச்சை மிளகாய் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடர், நான் பச்சை மிளகா போட்டதுக்கு பதில் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. வாங்க, இது எப்படி ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ வந்து நம்மக்கிட்ட மசாலா 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் நமக்கு வந்து 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் முற்றிலுமே இலவசம். அதர் ஸ்டேட் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் கொரியர் சார்ஜ் வாங்குறீங்கன்னா அதில் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு லெஸ் பண்ணிக்கோ. நாங்கள் வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. பச்சை மிளகா வந்து பழுத்தது 6 எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை போட்டுக்கலாம். இதில் 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்குவோம். ஒரு கை அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம 2 சிட்டிகை அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம பல்ஸில் போட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு இது நைஸ் ஆயிருக்கு. இப்போ 1/2 கிலோ அப்படின்றதுனால நான் 2 தக்காளி போடுறேன். இதுக்கு நம்ம தயிர்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த தக்காளியோட பேஸ்ட்லேயே இது நல்லா நைஸாக அரைஞ்சிரும். இதில் புதினா, கொத்தமல்லி இதில் போட்டு அரைக்க வேண்டாம். தாளிக்கிறதுக்கு மட்டும் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த பிரியாணிக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்குவோம். கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுலேயே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய். பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு. ஒரு பட்டை போட்டுக்குவோம். ஒரே ஒரு அன்னாச்சி மொக்கு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, கல்பாசி ஒரு சின்ன பீஸ், பிரியாணி இலையை 2ஆ பிச்சுட்டு போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா எல்லாமே பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக புதினா ஒரு 10 இலை போட்டுருங்க. கொத்தமல்லி இலையும் ஒரு 10 இலை போட்டுருங்க. பாருங்க, இதில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். பாருங்க, விழுது எல்லாமே இந்த தக்காளியோட சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை இதில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி செய்யறது பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காளான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே வந்து ஒரு கைப்பிடி, அதாவது ஒரே ஒரு கேரட்டு, ஒரு 8 பீன்ஸு, குடமிளகாயில பாதி. பாருங்க, பட்டர் பீன்ஸ் வந்து வேக வச்சு வச்சிருக்கேன். இந்த தண்ணியை ஊற்ற வேண்டாம், ஒரு கசப்பு சுவை மாதிரி வரும். அதனால வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். பட்டர் பீன்ஸ் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இது வந்து பச்சை தான். அது வேக வச்சு நம்ம போடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால வேக வச்சே நம்ம அதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்கினா போதும். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இப்போ இந்த அரிசி வந்து ஜீரக சம்பா அரிசி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இது 1/2 கிலோ அளவுக்கு அரிசி அப்படிங்கிறதுனால நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை தண்ணி இல்லாமல் வடிச்சு ஊற்றிடலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, புதினா இலை, நான் எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடி தான் எடுத்து வச்சிருந்தேன். அதுல தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்துட்டு இருக்கோம். மீதி இருக்கிறத ஃபைனலா சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கியாச்சு.
நான் இந்த டம்ளரில் தான் 1 டம்ளர் அளவுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்தேங்கிறதுனால இது ஜீரக சம்பா அரிசிக்கு 1க்கு 1.5 தண்ணி ஊற்றிக்கலாம். இது மிக்ஸி ஜாரில் இந்த மசாலெலாம் ஊற்றி இருக்கிறதுனால சேர்த்து ஊற்றிக்குவோம். பாருங்க 1.5 டம்ளருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக நான் ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்க, இப்போ குக்கர் மூடிடலாம். இது வந்து 2 விசில் வரட்டும். ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பிரியாணி சூப்பராக வந்திருக்கும். கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க. தண்ணியும் கரெக்டாக இருக்கு. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்க, இன்னைக்கு வந்து நம்ம செஞ்சிருக்க வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். இதை செய்யறதுக்கு ரொம்ப வேலையெல்லாம் இருக்காது. இதுக்கு வந்து நம்ம அரைக்கிற மசாலா எல்லாமே ஒண்ணா போட்டு அரைச்சி அப்படியே செய்யறதுனால ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இதுல தயிரும் சேர்க்க வேண்டாம், எலுமிச்சம்பழமும் சேர்க்க வேண்டாம். சேர்க்காம நீங்க நான் சொன்ன மாதிரி நீங்க செய்யுங்க. ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும். நல்ல இந்த வெஜிடபிள்ஸ்குள்ளேயும் நல்ல மசாலா உரைச்சி நல்லா இருக்கும். அதே நேரத்துல பிரியாணி சாப்பிட்றதுக்கும் நல்ல சாஃப்டா சூப்பரா இருக்கும். நான் சொன்ன மெத்தட்ல நீங்க அப்படியே செய்யுங்க. அளவுகளோட தண்ணிகளும் நீங்கள் ஊற்றி வைங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.